முதல் உலகப் போர், ரஷ்யா போரிலிருந்து விலகும் அறிவிப்பு. முதல் உலகப் போரின் இறுதிக் காலத்தில் ரஷ்யா கடும் அரசியல் மற்றும் சமூக குழப்பங்களை சந்தித்தது. 1917ஆம் ஆண்டு நடந்த போல்ஷெவிக் புரட்சிக்கு பிறகு புதிய அரசு நாட்டின் உள்நாட்டு நிலையை சீரமைப்பதையே முதன்மையாக கொண்டது. இதனால் போரில் தொடர்வது ரஷ்யாவுக்கு கடினமானதாக மாறியது. இந்த சூழலில் ரஷ்யாவின் முக்கிய போல்ஷெவிக் தலைவர் லியோன் ட்ரோட்ஸ்கி வெளிநாட்டு விவகாரங்களில் முன்னணி பாத்திரம் வகித்தார். அவர் ஜெர்மனி தலைமையிலான மத்திய சக்திகளுடன் பிரஸ்ட்-லிடோவ்ஸ்க் நகரில் அமைதி பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். 1918 பிப்ரவரி 10 அன்று ட்ரோட்ஸ்கி போர் இல்லை, அமைதியும் இல்லை என்ற கொள்கையை அறிவித்தார். இதன் பொருள் ரஷ்யா போரை தொடராது, அதே நேரத்தில் கடுமையான அமைதி ஒப்பந்தத்திலும் உடனடியாக கையெழுத்திடாது என்பதாகும். இந்த அறிவிப்பு நடைமுறையில் ரஷ்யா முதல் உலகப் போரிலிருந்து விலகுவதாகவே கருதப்பட்டது. ரஷ்ய படைகள் கிழக்கு முனையிலிருந்து போர் தளர்வை மேற்கொள்ள தொடங்கின. இதனால் கிழக்கு முனையில் போர் நடவடிக்கைகள் தற்காலிகமாக நின்றன. ட்ரோட்ஸ்கியின் இந்த முடிவு போல்ஷெவிக் அரசுக்கு உள்நாட்டு போர்களை எதிர்கொண்டு புரட்சியை நிலைநிறுத்த நேரம் வழங்க வேண்டும் என்ற நோக்கில் எடுக்கப்பட்டது. மக்கள் போரால் சோர்ந்திருந்ததால் அமைதிக்கான கோரிக்கை நாடு முழுவதும் வலுவாக இருந்தது. ஆனால் இந்த நிலைப்பாடு ஜெர்மனியை திருப்திப்படுத்தவில்லை. ஜெர்மனி மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியதால் ரஷ்யா கடுமையான அழுத்தத்தை எதிர்கொண்டது. இதனால் ரஷ்ய அரசு விரைவில் முடிவெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. இறுதியாக 1918 மார்ச் 3 அன்று ரஷ்யா மற்றும் மத்திய சக்திகள் இடையே பிரஸ்ட்-லிடோவ்ஸ்க் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக முதல் உலகப் போரில் இருந்து வெளியேறியது. மொத்தத்தில் 1918 பிப்ரவரி 10 அன்று லியோன் ட்ரோட்ஸ்கி அறிவித்த ரஷ்யாவின் போரிலிருந்து விலகும் நிலைப்பாடு முதல் உலகப் போரின் போக்கை மாற்றிய முக்கிய திருப்புமுனையாக இருந்தது. இது ரஷ்ய அரசியலிலும் ஐரோப்பிய வரலாற்றிலும் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு தீர்மானமான நிகழ்வாகும்.